Hello guys, welcome back to our channel Just Move. I am your Amir. அப்புறம் நம்ம சித்திக்கும் வாங்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இந்த சேனலுக்கு வீடியோ போட்டே பல நாட்கள் ஏன் பல மாதங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புதுசாக வந்துட்டு லான்ச் ஆன மோட்டரோலாவில் வந்துட்டு எட்ஜ் 60 ஃபியூசன்னு ஒரு ஃபோன் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இதை எனக்காக எடுத்த ஃபோனு. இதில் வந்துட்டு எதுக்காக எடுத்தோன்னா, கேமரா அது நல்லா இருக்குது, அதுவும் இல்லாமல் என் யூஸ்க்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம டைரெக்டாக வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இது வாங்கியே நேற்றே வாங்கிட்டேன், பட் இன்றைக்கி தான் என்னால் ஓப்பன் பண்ண முடியுது, ஏன்னா அவ்வளோ டைம் இல்லை எனக்கு. அதே மாதிரி வந்துட்டு இதை நான் டீ கடையில் வச்சு ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நேற்றே பிளான் பண்ணியிருந்தோம். 5 ரூபா டீ கடை உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரில. அது ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. அதை பற்றின வீடியோ 7 மாதம் ஆகுதான். ஏன்னா நாங்கள் நிறையா நேரம் போகிறதில்ல. நான் இங்கே பிரியாணி கடை அது ஒரு வீடியோவாக போடுறோம். ஆமாம், அடுத்ததான் இந்த வீடியோவை நாங்கள் இந்த பிரியாணி கடையும் டீ கடையும் என்னென்னன்றதை போஸ்ட் பண்ணுறோம். இப்போ வாங்க இந்த ஃபோனை அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன இருக்குது, இது ஃபுல்லாக சம்திங் ஏதோ ஒரு அட்டை மாதிரி வச்சுருக்காங்க. இது என்னடா, இது என்னமோ புதுசாக இருக்குது, வித்தியாசமாக. இது என்னன்னு உனக்கு தெரியுமா? இது என்னமோ புதுசாக வித்தியாசமாக இருக்குது, அதை பற்றி நான் பார்ப்போம். 2 இது கொடுத்துருக்காங்க, கேட்லாக் மாதிரி. இந்த மோட்டரோலாவோட ஸ்டைலிஷான இது இந்த பின்னை எல்லாத்துக்கும் தெரியும். மோட்டரோலாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டைலாக போடுவாங்க, வேறு எதுலேயும் போட மாட்டாங்க. ஒரு சைடு கால் விட்ட மாதிரியா? ஆமாம், தலையை முதல்ல மோட்டோ யூஸ் பண்ணாப்புல, அதை அப்பு யூஸ் பண்ணாப்புல. அது ஒரு ஏமாத்துற கதை. இதுதான் ஃபோனு, நல்லா இருக்குது, ஸ்டைலாக இருக்குது. ஆக்சுவலாக 3 கலர் இருக்குது இதில் நான் வந்துட்டு இது ஏதோ அமேசான் நைட்டுன்னு இருந்தது, அந்த கலர் வாங்கி இப்படியே எடுத்துடலாமே, எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும். தப்பு பண்ணிட்டியா சிங்கா? தப்பு பண்ணிட்டு ஓகே, இதுதான் ஃபோனு. உள்ள வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். சார்ஜர் இருக்கு. ஆமாம், இது பிளாக் கலரு. 2 பக்கமே அவர் ஐஃபோன் யூசர்ல அப்படிதான் இருப்பாப்புல. இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஆண்ட்ராய்டு யூசர்ஸு. 2 பக்கமே சி டைப் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இது 68 வாட்ஸ் அடாப்டரு அது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க, முடிஞ்சு. ஓகே மச்சா, ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இங்கே இருந்தது ஸ்டார்டிங்க்கு ஹலோ மோட்டோ பவர் பை ஆண்ட்ராய்ட். இதுதான் ஓப்பனான்னு தெரியல. நல்லா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கவே. டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. எட்ஜஸ் வேறு நம்ம என்னது இங்கிலீஷ் இந்தியா ஸ்டார்ட். நம்ம கேவ் டிஸ்பிளே. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 24,999 ஒன்லி. ஆக்சுவலாக இது எத்தனை ஜிபி ரேம்னா 12 ஜிபி ரேமு. அது என்ன இன்டர்னல் மெமரி வந்துட்டு 256 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, இதில் வந்துட்டு சோனி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் முக்கியமாக வாங்கினேன். ஏதோ LYT 700 அந்த மாதிரி. ஏன்னா அடுத்தடுத்து வீடியோ எடுக்கிறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இனிமேல் நிறையா வீடியோ பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம், பார்ப்போம் அடுத்தடுத்து வரதை. அதுக்கப்புறம் என்ன, ஆமாம் எடுத்தோடனே அதான் போட்டிருக்காங்க, சோனி LYT 700 கேமரான்னு போட்டிருக்காங்க. நான் பார்த்தா தெரியும், இதில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் டாப் 5 ரீசன்னு சம்திங். அதோட டிஸ்பிளே வந்துட்டு 4500 நைட்ஸ்
எனக்கு அதை ஃபோனை பற்றி அவ்வளோவா தெரியாது, இப்போ அதனால் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இது வாட்டர் ப்ரூஃப்னு போட்டிருக்காங்க. ஏஐ கேமரா வந்துட்டு ஏஐ கேமரா இருக்குது. இதோட இது வந்துட்டு மீடியா டெக் டைமென்சிட்டி 74, இதோட 7400, இதுதான் இதோட ப்ராசஸரு. ஸ்னாப் ட்ராகன் இல்லை, மீடியா டெக். இதோட டால்பி ஆட்டம்ஸ் போட்டிருக்காங்க. அது நடுவில் A2D கூட சொன்னாப்புல, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, டால்பி ஆட்டம்ஸ்லாம் சும்மா அப்படின்னாப்புல தெரில. அது முக்கியமாக கேமரா தான் மென்ஷன் ஆகிருக்கு. இதை பற்றி அதிகமாக நான் ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி என்னன்ட்டு சொல்கிறேன். எப்படி இருக்குது ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இது நாங்கள் ஓரளவு ஏதோ வீடியோ பண்ணணுமேன்னு பண்ணிட்டோம், இல்லைன்னா இதை ரீல்ஸாக போடணுன்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இது என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் பண்ணோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.